மனம் வருந்தும் மனிதானே மனம் திறந்த மாட்டாயோ. மனம் வருந்தும் மனிதானே மனம் திறந்த மாட்டாயோ. மானிடமே மானிடமே மனம் திறந்திடு. மானிடமே மானிடமே மனம் திறந்திடு. மனம் வருந்தும் மனிதானே மனம் திறந்த மாட்டாயோ. மனம் வருந்தும் மனிதானே மனம் திறந்த மாட்டாயோ. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துன்பப் பாதையை நம் குடும்பங்களின் வழியாக தியானிக்க இருக்கின்றோம். குடும்பம் ஒரு சிறிய திருச்சபை. அந்த திருச்சபையிலே இன்று பலவிதமான சிலுவைகள் சுமக்கப்படுகின்றன. இயேசு கல்வாரி பாதையில் பட்ட பாடுகளுக்கும் இன்று ஒரு குடும்பம் சந்திக்கும் போராட்டங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இயேசு அநீதியாக தீர்ப்பிடப்பட்ட போது நம் குடும்பங்களில் நிலவும் தேவையற்ற புரிந்து கொள்ளாமைகளையும் ஒருவரையொருவர் குற்றஞ்சாட்டுதலையும் நினைக்கிறோம். இயேசு சிலுவையின் பாரத்தினால் கீழே விழுந்தபோது கடன் சுமை, நோய், வேலையில்லா திண்டாட்டம் போன்றவற்றால் நிலைகுலைந்து போயிருக்கும் குடும்பங்களை நினைக்கிறோம். வழியில் இயேசு தன் தாய் மரியாவை சந்தித்த போது தம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக கண்ணீர் சிந்தி போராடும் பெற்றோரின் தியாகத்தை உணர்கிறோம். அன்பானவர்களே, இயேசுவின் சிலுவை பாதை நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. சிலுவை என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல, அது தியாகத்தின் உச்சம். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், பிள்ளைகள் பெற்றோரையும் அன்பு செய்யும்போது அங்கே ஒருவருக்காக ஒருவர் சிலுவையை சுமக்கிறோம். அந்த தியாகமே குடும்பத்தை விண்ணகமாக மாற்றுகிறது. இன்று நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு நிலையிலும், ஆண்டவரே, என் குடும்பத்தில் அமைதி நிலவச் செய்யும். ஒருவர் சுமக்க வேண்டிய சிலுவையை மற்றவர் பகிர்ந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும். கல்வாரி பயணத்திற்கு பிறகு உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தாரும் என்று மன்றாடுவோம். நம் குடும்பங்களில் உள்ள கசப்புணர்வுகள் நீங்கி மன்னிப்பும் அன்பும் மலர வேண்டி இந்த சிலுவை பாதை வழிபாட்டை பக்தி உணர்வோடு தொடங்குவோம். உலக வாழ்க்கை பெரியதென்று உறவை மறந்தாயோ. பணம் பதவி பெருமைக்காக உன்னை இழந்தாயோ. அன்பு செய்ய காத்திருக்கும் இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே மனம் திருந்த மாட்டாயோ. முதல் நிலை, இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். நீதியுள்ளவராகிய இயேசு அநீதியாக தீர்ப்பிடப்பட்டார். இன்று நாம் குடும்பங்களிலும் பல நேரங்களில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பிடுகிறோம். கணவன் மனைவியின் உணர்வுகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோரின் அறிவுரைகளுக்கும் செவி சாய்க்காமல் நீ செய்வது தவறு என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் தீர்ப்புகளை வழங்குகிறோம். இந்த அநீதியான தீர்ப்புகள் குடும்பத்தின் அமைதியை குலைக்கின்றன. ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை குற்றம் சாட்டும் முன் எங்களையே சோதித்து பார்க்க அருள் தாரும். எங்கள் குடும்ப உறுப்பினர்களை புரிந்து கொள்ளும் இதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன்.
சிலுவை பாரம் கணமென்று உதறி சென்றாயோ, தேவன் தந்த சிலுவை அதை நீ வெறுத்தாயோ. பாவ சுமையை இறக்கிட இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானி, மனம் திருந்த மாட்டாயோ. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். உலக பாவங்களை சுமந்த இயேசு பாரமான சிலுவையை மனமுவந்து ஏற்றார். நம் குடும்ப வாழ்வில் பொறுப்புகள் என்னும் சிலுவை உண்டு. குடும்பத்தை வழிநடத்தும் சுமை, பொருளாதார நெருக்கடி, வேலைப்பளு போன்ற சிலுவைகளை சுமக்கும் போது நாம் சலிப்படைகிறோம். நம் கடமைகளை சுமையாக கருதாமல் அன்பின் பணியாக ஏற்க இயேசு கற்றுத்தருகிறார். ஜெபம். இயேசுவே, எருசலேம் வீதிகளில் நீர் சிலுவையை விரும்பி ஏற்றது போல நாங்களும் எங்கள் குடும்ப பொறுப்புகளை தியாக உணர்வோடு சுமக்க பலம் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். வாழ்வில் சோகம் வந்த போது நீ தளர்ந்தாயோ, முதல் வீழ்ச்சியிலே நம்பிக்கையை நீ இழந்தாயோ. வீழ்ந்த போதும் எழச் சொல்லி இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானி, மனம் திருந்த மாட்டாயோ. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிலுவையின் பாரம் தாங்காமல் இயேசு கீழே விழுந்தார். குடும்ப உறவுகளின் ஆரம்பத்தில் இருக்கும் ஆர்வம் சில காலத்திற்கு பின் குறைய தொடங்குகிறது. சிறு தவறுகள், வீணான வாக்குவாதங்கள் ஆகியவற்றால் குடும்பத்தின் மகிழ்ச்சி முதல் முறையாக சரிந்து விழுகிறது. விழுவது மனித இயல்பு, ஆனால் எழுவதே இறைவனின் அருள். ஜெபம். இறைவா, எங்கள் குடும்பத்தில் சோர்வும் சலிப்பும் ஏற்படும் வேளைகளில் ஒருவரை ஒருவர் கைதூக்கி விடவும் அருளால் மீண்டும் எழுந்து நடக்கவும் எங்களுக்கு துணை புரியும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். தாயின் அன்பு முன்னின்றும் நீ கடந்தாயோ, துன்பம் நிறைந்த பார்வையினை நீ உணராயோ. அன்பின் முகம் காண எண்ணி இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானி, மனம் திருந்த மாட்டாயோ. நான்காம் நிலை, இயேசு தன் தாய் மரியாவை சந்திக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். துன்ப பாதையில் தாயும் மகனும் சந்தித்த அந்த சந்திப்பு மௌனமானது, ஆனால் ஆழமானது. இன்று நம் குடும்பங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான உறவு எப்படி இருக்கிறது? பல நேரங்களில் பிள்ளைகளின் துன்பத்தை கண்டு பெற்றோரும்,
பெற்றோரின் தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் பிள்ளைகளும் ஒருவரை ஒருவர் கடந்து போகிறோம். அன்னை மரியாளைப் போல பிள்ளைகளின் துன்பத்திலும் உடனிருக்கும் தாய் உள்ளத்தை வழங்க இயேசு அழைக்கிறார். ஜெபம். தூய கன்னிமரியே, எங்கள் குடும்பங்களில் அன்பு பாலங்கள் உடையாமல் இருக்கவும், பிள்ளைகளும் பெற்றோரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழவும் எங்களுக்காக இறைமகனிடம் பரிந்து பேசும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பிறச்சுமைகள் உனதல்ல என நினைத்தாயோ, உதவி கேட்கும் நேரத்திலே நீ அகன்றாயோ. சுமக்க முடியா ஏக்கத்தோடு இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே, மனம் திருந்த மாட்டாயோ. ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். அன்பு நிற இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். கட்டாயத்தினால் என்றாலும் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவினார். ஒரு குடும்பத்தில் கணவன் மட்டும் அல்லது மனைவி மட்டும் அனைத்து சுமைகளையும் சுமக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் சுமையை தாங்குவதே குடும்பத்தின் பலம். மற்றவர் சோர்வடையும் போது நான் இருக்கிறேன் என்று கை கொடுக்கும்போது சீமோனைப் போல நாமும் மாறுகிறோம். ஜெபம். அன்புள்ள இயேசுவே, மற்றவர்களின் குறைகளையும் சுமையையும் பகிர்ந்து கொள்ளும் தாராள மனதை எங்களுக்கு தாரும். தன்னலமற்ற சேவையில் எங்கள் குடும்பம் மலரச் செய்யும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். குருதி படிந்த முகம் கண்டும் மனம் பொறுக்கலையோ. வெரோனிக்கா துணிவை பார்த்தும் என்னை நெருங்கலையோ. முகமுகமாய் நோக்கிடவே இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே, மனம் திருந்த மாட்டாயோ. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். இரத்தம் சிந்தி முகம் சிதைந்த இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள். இன்று நம் குடும்பங்களில் வறுமையாலும் கவலையாலும் வாடும் முகங்கள் எத்தனை! மற்றவர்களின் காயப்பட்ட உணர்வுகளை அன்பால் துடைக்க நாம் முன்வருகிறோமா? சிறிய ஆறுதல் வார்த்தையும் ஒரு புன்னகையும் ஒருவரின் கவலையை துடைக்கும் வெரோனிகாவின் துணியாக மாறும். ஜெபம். ஆண்டவரே, எங்கள் குடும்ப உறுப்பினர்களின் முகங்களில் இருக்கும் கவலையை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் கருவியாக எங்களை மாற்றும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மீண்டும் வீழ்ச்சி வந்த போது நீ தளர்ந்தாயோ. இனி மீள முடியாதென்று எண்ணி நீ சோர்ந்தாயோ. எழுந்து
சொல்லியே இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே, மனம் திருந்த மாட்டாயோ? ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். மீண்டும் ஒருமுறை இயேசு வீழ்கிறார். குடும்பங்களில் மீண்டும் மீண்டும் வரும் பிரச்சனைகள் நம்மை சோர்வடையச் செய்கின்றன. குறிப்பாக ஒரு தீய பழக்கத்தினால் அல்லது தவறான உறவினால் குடும்பம் மீண்டும் விழும்பொழுது நம்பிக்கை அழிகிறது. ஆனால் இயேசு மீண்டும் எழுந்து நடப்பது நமக்கு புதிய நம்பிக்கையை தருகிறது. ஜெபம். இயேசுவே, பலவீனங்களால் நாங்கள் மீண்டும் விழுந்தாலும் உமது மன்னிப்பை தேடி வரவும் எங்களை சீர்படுத்தி கொள்ளவும் தைரியம் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். பிறர் துயரம் துடைக்கும் வேலை நீ துறந்தாயோ? அவர் கண்ணீர் சிந்தும் காரணத்தை நீ அறியாயோ? உன் பாவ வாழ்வை மாற்றிட இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே, மனம் திருந்த மாட்டாயோ? எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். தன்னையே கொலை செய்ய கொண்டு செல்லும் நிலையிலும் மற்றவர்களுக்காக இயேசு கண்ணீர் சிந்தினார். இன்று குடும்பங்களில் நாம் சுயநலமாக மாறிவிடுகிறோம். என் கவலை, என் தேவை என்று மட்டும் சிந்திக்கிறோம். நம்மை சுற்றியுள்ள மற்ற குடும்பங்களின் கஷ்டங்களையும் கண்டு பரிவு கொள்ளும் இதயத்தை இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஜெபம். இறைவா, எங்கள் துன்பத்தையே நினைத்து அழாமல் சமூகத்தில் நலிந்த நிலையில் உள்ளவர்களுக்காகவும் பிரிந்திருக்கும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க எங்களை வழி நடத்தும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மூன்றாம் வீழ்ச்சி வந்த போது உடல் நொறுங்கியதோ? எழுந்து வர ஆற்றல் இன்றி உள்ளம் வருந்தியதோ? மீண்டும் எழுந்து வர வேண்டி இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே, மனம் திருந்த மாட்டாயோ? ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். இலக்கை நெருங்கும் வேளையில் இயேசு மூன்றாவது முறையாக விழுகிறார். இன்று பல குடும்பங்கள் மனவிலக்கின் விளிம்பிலும் பிரிவின் உச்சத்திலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுவே மூன்றாம் முறை வீழ்ச்சி. எவ்வளவு பலவீனப்பட்டாலும் இறுதி வரை போராட்டத்தை தொடர வேண்டும் என்பதை இயேசுவின் எழுச்சி நமக்கு காட்டுகிறது. ஜெபம்.
ஆண்டவரே, பிரிவின் விளிம்பில் இருக்கும் குடும்பங்களுக்கு மனமாற்றத்தை தாரும். இறுதி வரை ஒருவர் ஒருவரை தாங்கி பிடிக்கும் உறுதியை அவர்களுக்கு வழங்கும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். பிறர் வாழ்வின் நற்புகழை நீகழ்ந்தாயோ, அவர் வாழ்வின் தாழ்வுகளில் நீ மகிழ்ந்தாயோ. உன் எண்ணங்களை மாற்றிட இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே, மனம் திருந்த மாட்டாயோ. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. அன்புமிகு இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். இயேசுவின் ஆடைகள் உரிக்கப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டார். இன்று சமூக வலைத்தளங்களாலும் வீண் வதந்திகளாலும் குடும்பங்களின் அந்தரங்கம் தெருவுக்கு வருகிறது. ஒருவரை ஒருவர் மற்றவரிடம் அவமானப்படுத்துவது ஆடையை களைவதற்கு சமம். பிறரின் மாண்பை காப்பதே புனிதமான உறவு. ஜெபம். இயேசுவே, எங்கள் குடும்ப உறுப்பினர்களின் குறைகளை மற்றவர்களிடம் பேசி அவமானப்படுத்தாமல் ஒருவரை ஒருவர் பாதுகாக்கும் பண்பை எங்களுக்கு தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். கூறிய உன் வார்த்தைகளால் காயமானதோ, மனம் காயமாகி வேதனையில் நொந்து போனதோ. அன்பை நீயும் கொண்டிட இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே, மனம் திருந்த மாட்டாயோ. பதினோராம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். ஆணிகள் பாயும் வழியை இயேசு அன்புக்காக ஏற்றார். குடும்பத்தில் ஒருவர் மற்றவருக்காக தன் ஆசைகளை கனவுகளை ஆணியடிக்க செய்வதுதான் தியாகம். ஒருவரின் பிடிவாத குணத்தை அன்பினால் முறியடிப்பதும் ஒரு வகையான சிலுவைதான். இந்த தியாகம்தான் குடும்பத்தை நிலைநிறுத்துகிறது. ஜெபம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, எங்கள் சுயநலத்தையும் பிடிவாதத்தையும் உமது சிலுவையோடு அறைந்துவிட அருள் தாரும். பிறருக்காக வாழும் வரம் தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரம் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரம். தரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். உயிர் தந்து அளவில்லா அன்பை கொடுத்ததே, என் வாழ்வை என்றும் உனக்காக வாழ வைக்கவே. உறுதியுடன் வாழவே இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானே, மனம் திருந்த மாட்டாயோ. பன்னிரண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம்.
எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி இயேசு மரித்தார். ஒரு குடும்பத்தில் அன்பு நிலைக்க வேண்டுமென்றால் இங்கே நான் என்ற அகந்தை சாக வேண்டும். மற்றவர் வாழ்ந்திட நான் சாக வேண்டும் என்ற தியாகம் இருக்கும் குடும்பத்தில் இயேசு என்றும் வாழ்கிறார். மன்னிப்பும் மரணமும் இங்கே புதிய வாழ்வை தருகிறது. ஜெபம். ஆண்டவரே, மரணம் எங்களுக்கு புதிய வாழ்வை தந்தது போல எங்கள் குடும்பங்களில் பகைமை ஒளிந்து அன்பும் மன்னிப்பும் பிறக்கச் செய்யும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். உயிர் துடிப்பின் ஓட்டம் அதை உணர்ந்து பார்த்தாயோ? தாயவரின் வேதனையை நீ உணர்வாயோ? தாயின் மடி தேடிட இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானி, மனம் திருந்த மாட்டாயோ? பதிமூன்றாம் நிலை. இயேசுவின் திருவுடல் அன்னையின் மடியில் வைக்கப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். மகனின் சடலத்தை தாங்கிய அன்னை மரியாளின் துயரம் ஈடு இணையற்றது. இன்று மரணத்தாலும் விபத்தாலும் பிள்ளைகளை இழந்த பெற்றோரை நினைப்போம். அந்த துயர நேரத்திலும் அன்னையின் மடி ஆறுதல் அளித்தது. நம் குடும்பங்கள் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு புகலிடமாக மாற வேண்டும். ஜெபம். ஆறுதலின் அன்னையே, துன்பப்படும் குடும்பங்களுக்கு ஆதரவாக இருக்கவும் கண்ணீர் சிந்துவோருக்கு துணை நீக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். முடங்கி போன உணர்வென்றே முடிந்து போனதோ? மறுவாழ்வு உண்டு என்று உனக்கு தோணலையோ? நம்பிக்கையில் நிலைத்திட இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மனம் வருந்தும் மனிதானி, மனம் திருந்த மாட்டாயோ? பதினான்காம் நிலை. இயேசுவின் திருவுடல் கல்லறையில் வைக்கப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தியானம். கல்லறை என்பது முடிவல்ல, அது உயிர்ப்பின் நுழைவாயில். நம் குடும்பத்தின் சோதனைகள் ஒரு கல்லறையாக தெரிந்தாலும் அங்கே ஒரு விடியல் காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திருப்பவர்களுக்கு கடவுள் புதிய வழியை திறப்பார். இருளுக்கு பின் ஒளி உண்டு. ஜெபம். உயிருள்ள தேவனே, எங்கள் குடும்ப சோதனைகள் முடிந்து மகிழ்ச்சியான உயிர்ப்பு என்னும் புதிய வாழ்வை நாங்கள் காண செய்தருளும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். முடிவுரை. ஆண்டவர் இயேசுவின் 14 நிலைகளையும் கடந்து கல்வாரி மலையின் உச்சியில் நாம் இப்போது நிற்கிறோம். இந்த வழிபாட்டின் வழியாக இயேசு சுமந்த சிலுவை என்பது வெறும் துன்பத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அது அன்பின் ஆழத்தையும் தியாகத்தின் வெற்றியையும் நமக்கு பறைசாற்றுகின்றது என்பதை உணர்ந்தோம். நம் குடும்பங்களில் நாம் சுமக்கும் சிலுவைகளுக்கு இன்று ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கிறது. கண்ணீரோடு நாம் விதைக்கும் அன்பின் விதைகள்
மகிழ்ச்சியோடு அறுவடை செய்யப்படும். பிரிவினைகளாலும் வேதனைகளாலும் மூடப்பட்டிருக்கும் நம் குடும்ப கல்லறைகள் இறைவனின் அருளால் திறக்கப்படும். சிலுவை பாதை கல்வாரியில் முடிந்துவிடவில்லை. அது காலியான கல்லறையிலும் உயிர்ப்பின் ஒளியிலும் நிறைவு பெறுகிறது. இந்த சிலுவை பாதை வழிபாட்டை முடித்துவிட்டு நாம் நம் இல்லங்களுக்கு திரும்பும்போது வெறும் சடங்காக இதை விட்டுவிடாமல் இங்கே நாம் பெற்ற அந்த அமைதியையும் மன்னிக்கும் குணத்தையும் நம் குடும்ப உறுப்பினர்களிடம் கொண்டு செல்வோம். நம் வீட்டில் யாராவது சிலுவையின் பாரத்தால் துவண்டு போயிருந்தால் அவர்களுக்கு ஒரு சீமோனாக, ஒரு வெரோனிக்காவாக மாறி ஆறுதல் அளிப்போம். துன்பங்களுக்கு பின் துயரம் துடைக்கப்படும், சிலுவைக்கு பின் உயிர்ப்பு உண்டு என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம் அன்றாட வாழ்வை தொடங்குவோம். கல்வாரியில் நமக்காக தம் உயிரை தந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நம் குடும்பங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. முடிவு ஜெபம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது மகனின் பாடுகளை தியானித்த நாங்கள் அதன் வழியாக புதுவாழ்வு பெற அருள் புரியும். எங்கள் குடும்பங்களில் உள்ள இருள் நீக்கி உமது உயிர்ப்பின் ஒளி வீசட்டும். சிலுவையை சுமப்பதில் சோர்வடையாமல் உமது அன்பில் நிலைத்திருக்க எங்களை பலப்படுத்தும். எங்களை மீட்பதற்காக தம்மையே சிலுவையில் பலியாக்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நம் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.